இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் என்னன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் தோசை மாவு இருந்துச்சு. அதில் வந்து வெள்ளை தோசையே போட்டேன் நான். வெந்தயம் போட்டதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இட்லி மாவில் வந்து நான் கொஞ்சம் எப்போவுமே ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வெந்தயம் போட்டு தான் நான் அரைப்பேன். இது வந்து அரைக்கும்போது நல்லா மெத்துன்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து ரைஸ் ப்ராடக்ட்டுங்கிறனால அதை போட்டு பண்ணுறது நல்லது நம்மளுக்கு. அது அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பச்சையாக தக்காளி வெங்காயம் போட்டு நம்ம கார சட்னி அரைப்பாங்க. செட்டிநாடு ஸ்டைலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இது, காரைக்குடி ஸ்டைலில். அது வந்து பண்ணிட்டேன் இன்றைக்கி நான். சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. அந்த ஸ்மெல்லு பிடிக்காதவங்க வந்து என்ன பண்ணலான்னா வதக்கிட்டே அரைச்சிக்கலாம். இல்லைனா பச்சையாக அரைச்சிட்டு சும்மா அப்படி கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளித்து கூட இந்த தக்காளி சட்னி பண்ணலாம். கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது நான் தாளிக்க கூட இல்லை, அதுவே நல்லா தான் இருந்துச்சு. வெறும் காரப்பொடி உப்பெல்லாம் போட்டு 2 பல்லு பூண்டு தட்டி அரைச்சி விட்டேன் போட்டு. இதுவும் வந்து அப்புறம் வந்து இட்லி பொடி வந்து இன்றைக்கி இட்லிக்கு அரைச்ச தனி இட்லி பொடி இல்லை, அந்த பருப்பு பொடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையே வந்து நான் இன்றைக்கி போட்டேன். காலி ஆகிடுச்சுங்கிறனால சரி இதை போட்டுடலான்னு. இதுவும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். துவரம் பருப்பு மிளகு சீரகம்லாம் போட்டு அது ஒரு டைப் இருக்குது பருப்பு பொடி. இது வந்து நான் பொட்டுக்கடலை வச்சு செஞ்சது. உடச்ச கடலைனா நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டு அரைச்சிடலாம். எல்லாத்தையுமே எதையும் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொடியிலையுமே நம்ம நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு உடம்புக்கும் குளிர்ச்சி. புண்ணு ஏதாவது இருந்தால் கூட வயிற்று புண்ணு அதுக்கெல்லாம் நல்லா ஆற்றி விடும். இது வந்து கிறிஸ்பியாக வேணும்னா பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த வெந்தயம்லாம் போடாமல் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அது வந்து பல்லில் சில சமயம் வந்து பல் இல்லாமல் இருக்கிறவங்க வயசானவங்களுக்கெல்லாம் வந்து ஈரலெலாம் அந்த இது குத்தும். முறுன்னு ரொம்ப இருந்துச்சுன்னா. இப்போ சாஃப்டாக இருந்தது அப்படின்னா வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. வேணும்னா நம்ம குண்டாக போட்டாலும் கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும் அது. இனி லன்ச் என்னன்னு பார்த்துடலாங்க. வீட்டில் வந்து லன்ச் வந்து கத்திரிக்காய் பிரியாணி பண்ணியிருக்கேன். இது வந்து நாங்கள் பெங்களூரில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அது டேஸ்ட்டு. இது வந்து பூண்டெல்லாம் போடாமல், இஞ்சி பூண்டு எதுவுமே இல்லை, வெறும் அந்த மசாலா பேக்கெட் மட்டும் வச்சு பண்ணுறது. இது ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. தொட்டுக்க வந்து வெறும் தயிரே போதும்னு எங்கள் பையன் சொல்லிட்டான். தக்காளி வெங்காயம்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். கத்திரிக்காய் இதை வாங்கினது மிச்சம் மீதி இருந்தது, அதில் செஞ்சுட்டேன் நான். சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் வந்து அலர்ஜி ஆகும். அதை சாப்பிட்லாமா கூடாதா அப்படிங்கிறது வந்து அதை டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டே அது நம்மளுக்கு ஒத்துக்குமா, அதுக்கு இல்லைன்னா மாத்திரை சாப்பிட்டா அது அந்த அலர்ஜி மாதிரி வராமல் இருக்குமா கேட்டுக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி இச்சிங் இருக்கும். அது திரும்பி அந்த இச்சிங்கை வந்து நம்ம வந்து அது மேலேயே கையை வச்சு ஏதாவது பண்ணும்போது ஜாஸ்தி தான் ஆகும். அது கம்மியாகாது அந்த புண்ணெல்லாம் இருந்ததுன்னா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதாங்க சிம்பிள் மெனு தான் இன்றைக்கி. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.